உலகும் இறைவா போற்றி போற்றி. இறைவா போற்றி போற்றி. மஞ்சள் அரிசி கையில் வச்சிருக்கிறீங்களா, விளக்கு முன்னாடி போட்டு நல்லா வேண்டிக்கணும். அந்த வெற்றிலை வாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இது எல்லாம் எடுத்து அந்த கிண்ணத்துக்குள்ளே வைங்க. அந்த கனி வகையோடு இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே எடுத்து வைங்க. வெற்றிலை வாக்கு, வாழைப்பழம், அந்த கனி வகைகள் இது எல்லாம் எடுத்து அந்த தேங்காய் பழம் முடியும் எடுத்து உள்ள வச்சு காட்டுங்க. உள்ள வைங்க. எலுமிச்சை பழம், வெத்தலை வாக்கு, அந்த கனி வகைகள் எல்லாம் ஒட்டுக்கா இருக்கணும். இப்போ மணி அடிக்கும் போது அந்த தீர்த்தத்திலிருந்து ஒரு பூ எடுத்து அந்த பழத்தை எல்லாம் 3 முறை சுற்றி விநாயகர் பெருமானுக்கு 3 முறை காட்டுங்க. குத்து விளக்குக்கு 3 முறை காட்டுங்க. கனிவகை காட்டுங்க. ஒரு பூவை தீர்த்தத்திலிருந்து எடுங்க, அந்த கனிவகை பூரா சுத்துங்க. அப்படியே 3 முறை சுத்துங்க. விநாயகருக்கு போடுங்க. அதே மாதிரி ஒரு பூ எடுங்க. அதே மாதிரி கனிவகை 3 முறை சுத்துங்க. தீர்த்தத்திலிருந்து தொட்டு விளக்குக்கு முன்னாடி போடுங்க. அந்த கரண்டியில் அதே மாதிரி தீர்த்தம் எடுங்க. அந்த கனிவகையை 3 முறை சுத்துங்க. விநாயகருக்கு முன்னாடி 3 முறை தீர்த்தம் எடுங்க. மறுபடியும் தீர்த்தம் எடுத்துங்க. அந்த கனிவகையை 3 முறை சுத்துங்க. விளக்குக்கு முன்னாடி 3 முறை தீர்த்தம் எடுங்க. இன்னொரு கற்பூரம் இருக்குது, அதை எடுத்து மறுபடியும் தட்டில் பற்ற வைங்க. இப்போ கற்பூரம் பற்ற வைக்கும்போது விளக்கு பற்ற இந்த லைட் ஆஃப் பண்ணுங்கண்ணா. அதே மாதிரி விநாயகருக்கு காட்டுங்க. அப்புறம் குத்து விளக்கு காட்டுங்க. கற்பனை கடந்த சோதிகரணையே ரூபமாகிய ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, 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 ஓம் சக்தி. கப்பூர் தட்டு கீழே வச்சு அந்த கப்பூரத்தை தொட்டு கும்பிட்டுங்க. திருமணமானவர்கள் மட்டும் அந்த மஞ்சள் கயிறு அவருங்க விளக்குல இருந்து. திருமணமானவர்கள் மட்டும் லைட் போட்டுங்க. லைட் போட்டுங்க. திருமணமானவர்கள் மட்டும் அந்த மஞ்சள் கயிறு அவுத்துக்குங்க. நல்லா சுவாமி அம்பாளை வேண்டிட்டு உங்க கணவர் உங்க முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு திருமாங்கல்யம் கட்டுவதாக எண்ணிக்கொண்டு அந்த கற்பூர ஒளியில அந்த மஞ்சள் கயிறை காட்டுங்க. மாங்கல்ய கயிறை காட்டுங்க. பக்கத்தால உங்க கணவர் இருந்தா கூப்பிட்டு கட்டிக்குங்க. இல்லைன்னா நீங்களே உங்க முன்னாடி கணவர் நிற்பதாக நினைத்து கொண்டு அந்த திருமாங்கல்யத்தை கட்டிக்குங்க. அக்கா கூப்பிடுங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் கட்டிடுறேன். அந்த திருமாங்கல்யத்தை அப்படியே கட்டிங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வாஸ்த சாதகே சரண்யே திரிபிடிவே கௌரி நாராயணி நமஸ்துதே. வைகனம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் அகுதுரும் கழுமலர் வளர்கரே பின்னில் நல்லாடும் பிறந்தகை இருந்ததே. அந்த திருமாங்கல்யத்துக்கு அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தங்கத்தாலான திருமாங்கல்யத்துக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் முடிச்சு போட்டீங்க இல்லையா, அந்த முடிச்சுக்கும் வச்சுக்கோங்க, திருமாங்கல்யத்துக்கும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெத்தியில 2 இடத்துல வைப்போம் இல்லையா, அதே மாதிரி குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நெத்தியில 2 இடத்துல குங்குமம் வைக்கிறீங்க. அந்த அர்ச்சனையான குங்குமத்தை